ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நயகரா ஃபால்ஸ் அதுதாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக நான் நயகரா போலிங்க, பாலக்காடு தான் போயிருந்தோம். பாலக்காடு ஃப்ளவர் ஷோ வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் சேனலில். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த பாலக்காடு ஃபெஸ்ட் அப்படிங்கிற இந்த இதுவும் எக்ஸிபிஷன் மாதிரி இதுவும் நடந்தது. அதில் தான் வந்து நயகரா ஃபால்ஸும் போட்டிருந்தாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு. இன்னும் வேறு என்னென்னலாம் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 120 ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஒருத்தவங்களுக்கு. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தா வாவ், லைட்டிங்கே பயங்கரமாக இருந்தது. என்ன இது அப்படின்னு பார்த்தா பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு பூக்கள், சின்ன சின்ன வண்டுகள்லேருந்து இது மாதிரி நண்டு, அது மாதிரி எல்லாமே வந்து செயற்கையாக கொஞ்சம் பெரிய பெரிய இதாக வந்து அமைச்சிருந்தாங்க. இந்த இதில் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த பூச்சிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க. அது கண்ணெல்லாம் முழிச்சிட்டு பார்க்குறதுக்கே இந்த படத்துலலாம் பார்த்தா பயமாக இருக்கும்ல, சில 3D படம் அதில் மாதிரி இருந்ததுங்க. அது மாதிரி மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் கலராக கொடையால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஃபோட்டோ லவர்ஸ்க்கு உண்மையாகவே சூப்பரான இடம். லைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு. இன்னும் நேராக பார்க்க இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை தாண்டி வந்தோம். பார்த்தா ஹார்ட் மாதிரியே வரிசையாக ஒரு 2-3 ஆச்சு. அதில் லைட்டிங் போட்டு அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. அதையும் தாண்டி நம்ம வந்து பார்த்தோமா, ஒரே டிஜே மியூசிக்கும் லைட்டிங்கும் ஃபால்ஸும் எல்லாம் டான்ஸும் அப்படின்னு பயங்கரமாக இருந்துச்சுங்க. இதுதாங்க நயகரா ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவே இருந்தது. எத்தனை அடி தெரியல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. தமிழ் பாட்டு, ஹிந்தி பாட்டு, மலையாள பாட்டு எல்லாமே கலந்து கலந்து போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் பயங்கரமாக எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் தண்ணியில் ஏறி நின்று எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏறுற வரைக்கும் ஏறி நின்னாங்க. நான் வந்து பாட்டு மியூசிக்கெல்லாம் வந்து காப்பிரைட் வரும் அப்படிங்கிறனால அதை உங்களுக்கு போடலை. கில்லி பட சாங்கு அப்படி போடு போடு போடு, அப்புறம் மனசிலாயோ இதெல்லாம் போட்டாங்க. பயங்கரமான வைப்பாக இருந்ததுங்க. குட்டீஸு பெரியவங்கெல்லாம் பயங்கரமான டான்ஸு, சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய உட்காந்துக்கிற மாதிரி சேர்ஸு அந்த மாதிரி, அப்புறம் அந்த செல்ஃபி இது வந்து சுற்றி நம்ம நின்றுட்டு நம்மளை சுற்றி எடுக்கும் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒண்டர் ஃபால்ஸுன்னு சொல்லி இது அதை விட சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம மேலேயே தூரத்தில் இருந்தாலே வந்து தண்ணியெல்லாம் தெரிச்சுது. லைட்டிங் போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் சூப்பராக இருந்தது. நல்லா சில்லுன்னு தண்ணி மேலெல்லாம் பட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் எல்லாருமே. ஃபால்ஸு சவுண்டு பாருங்கள், நல்லா கேட்கும். நான் கொஞ்சம் பாட்டு வருதுன்னு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன் வால்யூம்.
அதுக்கு பக்கத்தில் அந்த கால கப்பல் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. அங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் நிறைய இருந்துச்சுங்க. எங்கேயுமே நம்ம அந்த ஃப்ளவர் ஷோவில் பார்த்த மாதிரி எங்கேயுமே சூப்பரான இருந்தது. இது பாருங்கள், நம்ம ஊஞ்சல் ஆட மேலே வந்து பட்டர்ஃப்ளை வந்து அந்த ரெக்கையை விரிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது கூட சூப்பராக இருந்துச்சுங்க. இதை சில பேர் நோட் பண்ணலை, அப்படியே ஊஞ்சலில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு மட்டும் போயிட்டாங்க. அப்புறம் நான் இதை பார்த்து வீடியோ எடுத்தோன்னே நிறைய பேர் அதே மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்துச்சு. எல்லாம் இந்த சச்சின் பட பாட்டு ஓடிட்டு இருந்ததுங்க, வாடி வாடி அந்த பாட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த லைட்டிங் இதெல்லாம் பார்த்து விட்டுட்டு வரதுக்கே மனசு இல்லை. இருந்தாலும் திரும்ப நம்ம ஊருக்கு வரதுக்கு திரும்ப ஒரு 2 hours ஆகும். அப்படிங்கிறனால மெல்ல கிளம்பணும். அப்படியே இது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான். அப்படிங்கிறனால இதுக்கு தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ராட்டினங்கள், அது மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய இது ரைட்ஸ் எல்லாமே இருந்தது. அது மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டால்ஸ் எல்லாம் நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஷாப்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸ் இது மாதிரி சாப்பிட்றதுக்கு இது அது மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.